இந்த செஃப் சிக்கனோட ஒரு போன் ஜாயின்ஸையும் தனித்தனியா புடிச்சு உடைக்கிறாரு. உடைச்சிட்டு உள்ள கையை விட்டு இழுத்தா மீட்டு தனியா எலும்பு தனியான்னு அழகா பிரிஞ்சு வந்துருது. அவரு பண்ணத சுத்தி உட்கார்ந்திருந்த எல்லாரும் அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனா அந்த செஃபோட பிளானே வேற. அவரு அந்த சிக்கனோட மீட்டை யூஸ் பண்ண போறது இல்ல. அதுக்கு பதிலா அந்த சிக்கனோட எம்டி ஸ்கின்னை மட்டும் எடுத்து அதுக்குள்ள கட் பண்ண வெஜிடபிள்ஸ் ஸ்வீட் கார்ன்லாம் போட்டு கூடவே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச அரோமேட்டிக் சூப்பையும் ஊத்தி அதை அப்படியே ஒரு லீஃப்ல சுத்தி அது மேல பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து சுத்தி கவர் பண்ணிட்டு ஒரு பெரிய கடாய் எடுத்து அதுக்குள்ள நிறைய மணலை கொட்டுறாரு. அந்த மணல் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இவரு ரெடி பண்ணி வச்ச அந்த ஐட்டத்தை எடுத்து அந்த மணல்ல வச்சு புதைக்கிறாரு. அதை பார்த்து இவரு சுத்தி இருந்த ஆடியன்ஸ் எல்லாம் இன்னும் இவரு மணல்ல போட்டு சமைக்கிறாரு, எப்படியோ இவரு பண்ற டிஷ் நல்லா இருக்க போறது இல்ல, கன்ஃபார்ம் இவரு காம்படிஷன்ல தோக்க தான் போறாருன்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரெண்டிங்கான டிஷஸ்லாம் பண்ணக்கூடிய ஒரு மாடர்ன் செஃப் இருக்காரு. அவரு மோஸ் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு டெசர்ட்டை பண்ணி அவரு வச்சிருக்க நைஃபை நல்லா ஹீட் பண்ணி அந்த டெசர்ட்ல இருந்து ஒரு பீஸை நல்லா பட்டரை கட் பண்ற மாதிரி நல்லா ஸ்மூத்தா கட் பண்ணி எடுத்து சுகரை ஹீட் பண்ணி அதை ரவுண்டா ஒரு பீஸ் ஆஃப் கேரமல் மாதிரி எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்பூனை யூஸ் பண்ணியே பிளேட்ல அழகா டிசைனை போட்டு பைனாப்பிள நல்லா மெலிசா ஸ்லைஸ் பண்ணி அந்த பிளேட்ல வச்சு அது மேல இவர் பண்ண அந்த டெசர்ட்டை வச்சு அதுக்கு மேல இவர் ரெடி பண்ண அந்த கேரமலை வச்சு ஹீட் பண்றாரு. கடைசியா அதுக்கு மேல ஒரு ஸ்கூப் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எடுத்து வச்சு அழகா பிரசன்டேஷன் பண்ணி கொடுக்கறாரு. இத பார்த்த ஜட்ஜஸ்லாம் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இதே நேரத்துல பாரம்பரிய முறைப்படி குக் பண்ற அந்த ஷெஃப் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய கம்பியை எடுத்து இவர் மணல்ல புதைச்சி வச்ச அந்த டிஷ்ஷை குத்தி வெளியே எடுக்கிறாரு. இத பார்த்த ஆடியன்ஸ்லாம் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியா இருக்காங்க. ஏன்னா அதை பார்க்க அப்படியே கல்லு மாதிரி இருக்கு. இப்போ தலைவன் கரெக்டான நேரம் வந்ததுக்கு அப்புறம் கத்தியை எடுத்து ஓங்கி அதுல ஒரே அடி அடிப்பாரு பாருங்க. மேல ஒட்டிக்கிட்டு இருந்த மாவுலாம் அப்படியே உடஞ்சி கீழே விழுது. உள்ள இருக்க டிஷ் செம்மையா குக் ஆயிருக்கு. அதுல கத்தியை எடுத்து கட் பண்ணா உள்ள இருக்க சூப் வெஜிடபிள்ஸ் ஸ்வீட் கார்ன்லாம் சூப்பரா குக் ஆகி வெளியே வரும். அதை பார்த்து சுத்தி இருந்த ஆடியன்ஸ் எல்லாரும் செம்மையா கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜட்ஜஸ் அதை சாப்பிட்டு டேஸ்ட் செம்மையா இருக்குன்னு வாய் அடிச்சு போறாங்க. இப்படி படம் முழுக்க நம்ம கிரேவிங்ஸை தூண்டுற மாதிரி விதவிதமான டிஷ்ஷஸோட ரெண்டு டேலண்டட் ஷெஃப்க்கு நடுவுல வர கிளாஷை வச்சு ஒரு அருமையான கதையை சொன்ன படம் தான் குக் அப் எ ஸ்டார்ம். இதே மாதிரி நிறைய மூவி ரிலேட்டட் ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.